பாருங்க, திமுகவுக்கு காங்கிரஸுக்கு சண்டை. காங்கிரஸ் 2019 தேர்தலில் 9 சீட்டு வாங்கினாங்க ஐயா, 8 ஜெயிச்சாங்க. இப்ப காங்கிரஸ்காரன் கேட்கிறான், கட்சி வளர்ந்துருச்சு 12 சீட்டு வேணும்னு. இந்த டிராமாவை, இந்த காமெடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களாங்க ஐயா? அதனால 2 பேரும் கூட்டணி இழுபறியாமா கேட்டா, நாங்க 2 பேரும் ஒரே கூட்டணி நல்லா இருக்கும். காங்கிரஸ்காரன் கேட்கிறான், கட்சி ரொம்ப வளர்ந்த மாதிரி தெரியுது. இது அந்த ஒரு வடிவேல் படத்துல இருக்குங்க ஐயா, ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு போவார். ஏப்பா எங்கப்பா போனோம், அது வருது ஆனா வராது அப்படிம்பார். ஏப்பா கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி தைரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்துல கேட்கிறாங்க, கட்சி வளர்ந்துருச்சுனே ஒரு 12 சீட்டா 10 தூக்கி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஐயா, இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கு. திமுக கூட்டணி கட்சியை பத்தி நான் ஒன்னு சொல்றேன். அண்ணன் திருமாவளவன் இருக்கிறான். 6 மாசத்துக்கு முன்னாடிங்க ஐயா, பூமி பூஜைக்கு மோடி ஐயா போயிருந்தார். ராமர் கோவிலுடைய பூமி பூஜை 1 வருஷம் போயிருந்தார். பூமி பூஜையில மோடி ஐயா உட்கார்ந்தோடனே திருமாவளவன் அவர்கள் சொன்னார், இதைத்தான் நாங்கள் வெறுக்கின்றோம். சனாதன தர்மத்தை ஏன் வெறுக்கிறோம்னா, கோவிலுடைய கருவறைக்குள்ள பிராமின்ஸ் பார்ப்பனியர்கள் மட்டும்தான் போக முடியும், மற்றவங்களால போக முடியாது. அதனால சனாதன தர்மத்தை ஒழிக்கிறோங்கிறார். சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு ராமர் கோவில் ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டையில மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை பண்றாங்க. மோடி அவர்கள் பிராமணருங்களா? அவர் பிராமணர். பிராமணர் அல்லாத ஒருவர் உள்ள போய் பிராண பிரதிஷ்டை பண்றார். இப்ப திருமாவளவன் அப்படியே மாத்தி என்ன சொல்றாருன்னா, இதுக்குத்தான் நான் தப்புங்கிறேன். மோடிக்குள்ள என்ன வேலை? உள்ள சங்கராச்சாரியா தான் போயிருக்கணும். மோடி எதுக்கு ஒரு கருவறைக்குள்ள போனார்? ஏங்க போனா தப்புங்கிறீங்க? கருவறைக்குள்ள பிராமணர் அல்லாத ஒருவர் போய் கிருஷ்ணருக்கு உயிரே கொடுக்கிறார், அது தப்பு. ஐயா, வாய் வியாபாரிகள் ஆயிட்டாங்க இவங்க எல்லாம். வாய் வியாபாரிகள், வெறும் பேச்சு, எல்லாம் பொய். மக்கள்கிட்ட இப்படியே பேசி 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 வண்டி ஓட்டு. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி. ஏதாவது தப்பித்தவரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பேசுறீங்கன்னா சொல்லுவாங்க, ஏய் நாங்கெல்லாம் ஏழை பங்காளிகள். சமீபத்தில் பொன்முடி ஐயா, திருக்கோவில் ஒரு எம்எல்ஏ அமைச்சராக இருந்த பொன்முடி ஐயாவுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, ஊழல்வாதி. இவர் 3 ஆண்டு கடுகாவல் தண்டனை. உடனே கம்யூனிஸ்ட் கட்சியில போய் கேட்கிறாங்கன்னா, இந்த தீர்ப்பை பத்தி உங்க கருத்து என்னன்னு. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, நீதிபதி மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குப்பா. இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஏழை மக்களுடைய பணத்தை பிடுங்கி தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் பணத்தை வச்சிருக்கார். 67% வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை குவிச்சிருக்கார். தண்டனை கொடுத்தா கம்யூனிஸ்ட்காரன் சொல்றான், எனக்கு நீதிபதி மேல சந்தேகம் இருக்கு. ஐயா, இதை விட கேலி கூத்தான அரசியலை தமிழகத்துல நீங்க பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே. காங்கிரஸ் பாடிக்கு சப்ஜெக்டுக்கு உயிர் வந்துருச்சு. திருமாவளவன் மாத்தி மாத்தி பேசுறாரு, 2 சீட்டு 3 சீட்டா சேர்த்தி கொடுப்பாங்களான்னு. கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சோண்டு இருக்கு, கேரளால கொஞ்சோண்டு இருக்கு. அதை தவிர எல்லா இடத்துலயும் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போர்டை நீட்டா தொடச்சு திருப்பி வச்சாச்சு. எங்கேயுமே கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைமை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு. இது கூட்டணி பலமாங்க ஐயா? கூட்டணி பலங்களாது? இத்தனை பேர் சேர்ந்து கொண்டு எதற்காக கட்சி நடத்துறாங்கன்னே தெரியாம இருக்கிறான்.